திருப்பத்தூரில் இலவச மருத்துவ முகாம் மத்திய மெடிசன் சொசைட்டி தலைவர் எம்எல்ஏ ஆக்டர் ஸ்னேகன் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் IFPWD உடன் இணைந்து 6 சிக்மா ஹெல்த் கேர் மக்கள் நல பயணம் என்கிற தலைப்பில் இந்தியா முழுவதும் உள்ள 25க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் தன்னார்வலர்களுடன் இணைந்து சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு, இருதயம், பல், கண், எலும்பு உள்ளிட்ட உடல் பாதிப்புகள் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி டாக்டர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் திருப்பத்தூர் சட்டமன்ற தாவேக உறுப்பினர் டாக்டர் திருப்பதி, திரைப்பட பாடல் ஆசிரியரும் நடிகருமான ஸ்னேகன், மத்திய அரசின் கீழ் இயங்கும் மவுண்டைன் மெடிசன் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் டாக்டர் பிரதீப் பரத்வாஜ், APCH இயக்குநர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆக்டர் ஸ்னேகன், எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்பான்மையுடன் புகழ்பெற்ற மருத்துவமனையில் இருந்து தன்னார்வத்துடன் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறார்கள். இந்த உலகில் தனக்கு எது கிடைக்கவில்லையோ அது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என பேசினார். அதிக மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட முகாமில் சைகை மொழி பெயர்ப்பாளர் சைகை காட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு விளக்கி கூறினார். முகாமை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி, வாகனம், வேட்டி, புடவை போன்ற ஆடைகள், மளிகை சாமான்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். பார்த்து ஐ ஃபீல் ஷாக். ஒரு அதிர்ச்சியோடு தான் உங்கள் முன்னால் இருந்து பேசியிருக்கேன். இது ஏதோ சாதாரண கேம்ப்னு சொன்னாங்க, அப்படி தான் நினச்சிட்டு வந்தபோது இது ஒரு பெரிய மக்கள் தொடர்பு முகாமாக, மருத்துவ முகாமாக இங்கு மிளிர்ந்து கொண்டு இருப்பதை பார்த்து எண்ணற்ற பயனாளிகள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மருத்துவர்களை கொண்டு நடைபெற்ற மருத்துவ முகாம் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். அதற்கான கட்டணம், இப்போ நான் சிறப்பு மருத்துவம்லாம் போய் பார்க்குறது செய்கிறோம், அதுக்கான சிறப்பு கட்டணம், அதற்கான முன்கூட்டியே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும், முன் அனுமதி வாங்கியிருக்கணும், அதுக்கு பின்னால் அவங்கள சந்திக்கணும், அதுக்கு பின்னால் மருந்துகள் வாங்கணும், அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றுத்துக்கான டெஸ்ட்டு, சோதனைகள், இதுக்கான காலங்கள் எல்லாம் எவ்வளோ ஆகும். ஆனால் அத்தனையும் நம்ம ஊருக்கு நம்ம இடத்திலே செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த முகாமினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் திருப்பத்தூரின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் அருணுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் அருணால் இப்படி நிறைய விஷயங்களை பண்ண முடியுது மக்களுக்கான ஒரு விஷயத்தில். அதுவும் இப்போ ஒரு பெரிய ஒரு குழுவோடு ஒரு போட்டோ எடுத்தோம். அத்தனை மருத்துவர்களும் இன்றைக்கு எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் மக்களுடைய மீது உள்ள அன்பினாலும் காதலாலும் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அர்ப்பணிப்பாக தன்னுடைய ஒரு நாள் உழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்காக அவர்கள் மெனக்கட்ட அந்த உழைப்புக்கு நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். பொதுவாக எனக்கு கிடைக்காதது இன்னொரு மனிதனுக்கு கிடைக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய வாழ்வை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அருணுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நாளையும் மக்களுக்கான பயணத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இந்த மருத்துவ முகாமை அவர் நடத்திட்டு இருக்காருன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட ஏதோ சின்ன அளவில் இருக்குன்னு நினச்சேன். இப்போ 3 இடத்துல, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏலகிரி மலையில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ கிளினிக் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்காரு. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பெரிய ஆச்சரியமே, எங்களுக்கு இப்படி ஒரு கிளினிக் இவ்வளோ காலம் இல்லவே இல்லை, நாங்கள் எப்போ திறப்பாங்கன்னா காத்திருந்தோம் அப்படின்னாங்க. அப்போ எங்கே என்ன தேவையோ அதை தேடி தேடி கொடுப்பது என்பது தான் சேவையை தவிர
வெறும் விளம்பரங்களுக்காக மட்டுமல்ல அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிர்ணயிச்சிருக்காரு. இதை இல்லாமல் இன்னொரு மண்டபத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு வச்சுருக்காரு. இவ்வளோ பேர்த்தை எப்படி சேர்க்க முடியும்னு தெரில. ஒரு கல்யாணம், ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷனா கூட 10 சொந்தக்காரங்களை ஒன்றா சேர்க்கறதுக்கு அந்த பாடுபடுறோம். ஆனால் இன்றைக்கி இங்கே சொந்தம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் அன்பு என்ற ஒற்றை புள்ளியில் அத்தனை பேரையும் சேவை என்ற ஒரு வழியை காமிச்சுங்க சேர்த்து வச்சுருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதுக்கு டெல்லியிலேருந்து மிகச்சிறந்த கொடையாளர்கள், மிகச்சிறந்த சமூக சிந்தனையாளர்கள், மருத்துவர்கள், இப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிற, மக்கள் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிற எம்எல்ஏ அண்ணன், அதே மாதிரி மற்ற கட்சி பிரமுகர்கள், நிறைய பேர் கமிஷனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அது எல்லா துறையிலுமே எப்படி ஒரு மனிதன் நேசிக்க முடியும், எல்லோரும் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் உண்மையிலேயே ஒரு மக்கள் நல பயணத்தை இங்கே தொடங்கி வச்சுருக்கிறோம். இதில் எங்கேயும் ஒரு ஓரத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், இது தொடரணும், நிறைய செய்வார். என்ன சொல்லப்போனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். முதல்ல அருணை கொண்டாந்து அவங்க அப்பா என்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது, இவர் தான் உங்கள் அண்ணன், இவரை கேட்டு எது வேணாலும் செய்யும் பாரு. அந்த நிமிஷத்துலேருந்து அவர் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல் ஃபோன் கால் எனக்கு வரும். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கூட பிறந்தவங்களே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மேலே அன்பு வச்சிருந்தனால வேண்டி அன்னைக்கு வச்சிருந்த அந்த அன்பில் கொஞ்சம் கூட குறையாமல் இன்ன வரைக்கும் அருண் அவர் ஆல் ஆக்டிவிட்டீஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் அலைபேசியில் கூப்பிட்டு முதல் தகவல் கொடுக்குற ஆள் நான் இருக்கும்போது நான் ரொம்ப பொறுப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது இன்னும் இப்பேற்பட்ட ஒரு சகோதரனை பெற்றதற்கு நான் பெரும் தவம் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேரண்ட்ஸு பெரிய கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கை தட்டுதுங்க. ஏன்னா அவங்க கொடுக்காத ஆதரவு இல்லைன்னா நிச்சயமாக அருணால் இவ்வளோ சுதந்திரமாக இயங்க முடியாது. பத்திரிகையாளர்கள், ஊடகத்தார்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசியலாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், மருத்துவர்கள் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல குழுமி இருக்கிறோம். நம்மளுடைய சேவை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. And you have to do your hand like this, do like this, please do like this and say shabash, 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 well done, well done, well done. You have done a wonderful job. Health, education and employment, these are three big things, and this initiative is taken by Dr. Arun, the team, the sister, the father, the mother and the entire guest of honor sitting on the stage who has taken all this initiative in a collective efforts. We really appreciate that you are here and give us the blessing to benchmark the best practices in healthcare. There is an invitation for everyone here present in this hall. You are invited at Kedarnath, Badrinath, Amarnath, Kailas Mansarovar, Sabrimala, Srikhand and Maniganesh Yatra. You know, all the chief priests, chief pujari in these temples are from our South India. And you must do all these yatra when you are healthy and your health care is with us. We are giving their high altitude medical services totally free of cost and it's all without any donation from anyone. And whenever your children, any of your known, wanted to do any of the course into healthcare, please contact Dr. Arun. He is the right person and we assure you that we will give you the job before completion of the course into healthcare. Healthcare is the recession-proof industry and here
such kind of initiative is the unique initiative that no one has done it so far. Organizing multi-super specialty medical camp with the support of 180 medical and paramedical team itself is a national record. I must congratulate Dr. Arun, his hard work, his deep passion and compassion. Let's give them a big hand with a standing ovations. खड़े होकर के. Yes, this is for Dr. Arun. Yes.